குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ராவில் எக்ஸசைஸ் 3.4ல் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஆனால் இந்த அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ காரணிப்படுத்தும் போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்முலா கிளியராக கொடுத்துட்டதுனால அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எதுவுமே வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபியை கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏபி வர இடத்துல எம்டி ப்ராக்கெட்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ a cube plus 3 a square into b. அதே மாதிரியே ப்ளஸ் 3 ab ஸ்கொயர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா b கியூப். இப்போ இதை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள். 64 நம்ம எப்படி கியூப் நம்பராக பிரித்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கியூப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 64. 4 4s are 16. 16 into 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 64. அதே மாதிரி எக்ஸை கியூப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப். ஸோ இதை பிரித்து எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் 27. இதை எப்படி நம்ம கியூப் நம்பராக எடுத்து எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 3 into 3 பண்ணோன்னா நமக்கு 27. அப்போ இதை 3 the whole cubeன்னு போடலாங்களா? இப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி இருக்குது. அதாவது இதில் வெறும் எக்ஸ் கியூப், அதாவது கியூபிக் டேர்ம்ஸில் இருக்குது, இதுவும் கியூபிக் டேர்ம்ஸில் இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா கியூபுன்ற மாதிரி டேர்மில் வராததுனால இது ரெண்டும் தனியாக தெரியும். ஸோ அப்போ இது ஏ கியூப், அந்த ஏ கியூப் வருது இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏவாகவும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவை கீழே நீங்கள் பென்சிலில் ரீரைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் இன் ப்ளஸ் b கியூப் அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக ஏ வர ப்ராக்கெட்லலாம் நான் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 4x, b வர ப்ராக்கெட்டில் நான் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 3. பவரை போடக்கூடாது, வெறும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும். அகெயின் ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4x, திரும்ப பிக்கு பதிலாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 3. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கரெக்டாக வந்துடும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதுக்குண்டான ஷார்ட் ஃபார்முலா தான் இந்த லெஃப்ட் சைடை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். a ப்ளஸ் b த ஹோல் கியூப். அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 4x ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 த ஹோல் கியூப். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அதே ஃபார்மேட் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப் இந்த ஃபார்மேட்டில் பிரிச்சிட்டோங்களா? இப்போ கீழே வேணும்னா நம்ம எந்தெந்த இடத்துல ஏ வரும் பி வரும்ன்றதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்லாம் ஏ, லாஸ்ட் ப்ராக்கெட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. இப்போது 27 நம்ம கியூப் நம்பரை எப்படி பிரிக்கலாம்? 3 கியூப்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதே மாதிரி பி கியூபையும் பி போட்டுட்டு த ஹோல் கியூப், அது ஆல்ரெடி நம்ம கியூப் போட்டதுனால உள்ளே திரும்ப போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கே பார்க்க சொன்னேன்? கியூபிக் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இங்கே நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயும் கியூப் இருக்கே அப்படின்னா, இங்கே கியூப் இருக்குது, சரி இதை கியூபிக் நம்பராக பிரிக்க முடியுமா பார்க்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கியூபிக்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே தனியாக தான் இருக்கும், விச் மீன்ஸ் செப்பரேட் வேரியபிளோட இருக்கலாம் அல்லது தனி நம்பராக இருக்கலாம். இந்த மாதிரி PQ காம்பினேஷனில் வரக்கூடாது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் கிளியராக இருக்கும் நம்புறேன். இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் பாருங்கள், வெறும் கியூ மட்டும் இருக்குது. ஸோ அப்போது 8 நான் எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதே மாதிரி கியூவை கியூ த ஹோல் கியூப். அப்போது ஏ ப்ராக்கெட்லலாம் நான் 3p போடணும், பி வரக்கூடிய ப்ராக்கெட்டில் 2q போடணும். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 3p, பிக்கு பதிலாக 2q. ஸோ ஏக்கு பதிலாக 3p, பிக்கு பதிலாக 2q. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்துடும். ஸோ இது எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 3p ப்ளஸ் பிக்கு பதிலாக 2q த ஹோல் கியூபுடைய ஃபார்முலா. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.